கண்மணி. எங்களுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. ஆமா அங்கிள், எங்க அப்பா பேரு ஆளவந்தான், அம்மா பேரு ராஜலட்சுமி. எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க மூலமா எங்க அப்பாவையும் கண்டுபிடிச்சு அவரையும் கூட்டிட்டு வந்துருவேன். கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போற? நாங்க ஏற்கனவே திலகாவுனுடைய தங்கச்சி மஞ்சரிக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் பண்றதாக முடிவு பண்ணிட்டோம். என்ன பாட்டி சொல்றீங்க? உண்மைதாமா சொல்றோம். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணதான் போறோம். அங்கிள் பிளீஸ், பெரியவங்க நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. வெற்றியும் கலைவாணியும் ஒருத்தர் உயிருக்குயிரா விரும்புறாங்க. அவங்க 2 பேரோட வாழ்க்கையையும் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள எங்க அப்பா அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். இத பாருமா, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? பெரியவங்க நாங்க தான் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். பாட்டி, என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறது நான், குடும்பம் நடத்த போறது நானு. என் விருப்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டு இருக்கீங்க. இத பாருங்க, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது வாணி கூட தான். கண்டவ கழுத்துல எல்லாம் என்னால தாலி கட்ட முடியாது. ஒண்ணு மட்டும் நிச்சயம், என் விருப்பம் இல்லாம ஏதாவது பண்ணுனீங்க அப்புறம் நான் அந்த வீட்லயே இருக்க மாட்டேன். அங்கிள் பிளீஸ், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. இப்ப நம்ம குடும்ப கௌரவத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. 2 பேரோட வாழ்க்கையை தான் பார்க்கணும். அம்மா, கொஞ்சம் யோசனை பண்ணலாமா? பிளீஸ் பாட்டி. சரி, என் பையனுக்காக உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறேன். இன்னும் 3 மாசத்துக்குள்ள நீ உங்க அப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வரணும். அப்படி கூட்டிட்டு வந்தேன்னா உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. இல்லன்னா திலகாவுடைய தங்கச்சி தான் இந்த வீட்டுக்கு மருமக. புரிஞ்சதா? இது போதும் பாட்டி. எனக்கு ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன டைம்குள்ள எங்க அப்பா அம்மாவோட வருவேன். நான் கிளம்புறேன். வரேன் பாட்டி. அதுக்கப்புறம் தாமா நானும் சரசும் சென்னைக்கு வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரேகாவும் உமாவும் நிறைய பிரச்சனையில இருந்தாங்க. இவ்வளவு நாளா என்னோட எடுத்து வளர்த்தவங்க இவ்வளவு சிக்கல்ல இருக்கும்போது நான் வந்து எங்க அம்மாவை என்கிட்ட கொடுங்கன்னு கூட்டிட்டு போறது எனக்கு சுயநலமா தெரிஞ்சது. அதனாலதான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து உங்களை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். இங்க பாருமா, நீ என்ன சகோதரியா ஏத்துக்கலனாலும் நான் உன்னை அப்படிதான் நினைக்கிறேன். இப்பவாது புரிஞ்சுக்கோ. என் தங்கச்சியோட சாரி நம்ம தங்கச்சியோட வாழ்க்கைக்காகவாது எங்க அம்மாவை என் கூட அனுப்பி வை உமா. பிளீஸ் உமா, என் கூட அனுப்பி வை. நான் வரத பத்தி ஒண்ணும் இல்லம்மா. ஆனா நான் வந்தாலும் அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் நிஜமாவே உன்னோட அம்மா இல்ல. நான் இத உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேம்மா. ஆனா நீதான் பிடிவாதமா நம்பாம இருந்துட்ட. ஆனா இப்ப நீ சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்க அம்மாவா இருந்திருக்க கூடாதான்னு நினைக்கிறேம்மா. ஆனா சத்தியமா நான் உன்னோட அம்மா இல்ல.
உண்மையிலேயே நான் உன்னோட அம்மாவா இருந்திருந்தா நீ இவ்வளவு தூரம் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்ன நீ சொன்ன மாதிரி தாய்மை, ரத்த பாசம் இதெல்லாம் எனக்கும் புரியும். ஒரு ஆட்டு மந்தையில தொலைஞ்சு போற தன்னோட குட்டிய அது கூட்டத்தை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிருமா அந்த ஆடு. ஒரு ஆட்டுக்கே இப்படி ஒரு உணர்வு இருக்கும் போது நான் ஒரு அம்மா 3 பொண்ணுங்களை பெத்தவ, எனக்குள்ள ஈரம் இல்லாம இருக்குமா? நான் உண்மையாவே உன் அம்மான்னா நீ என்ன அம்மான்னு கூப்பிட்ட உடனே உன் பின்னாடியே வந்திருப்ப. நீ இவ்ளோ சொல்லணும்னு அவசியமே இல்லம்மா. தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் உன் அம்மா இல்ல, என் பேரு அமுதாதான். இதே மாதிரி உங்க அப்பா ஆள வந்தா கூட ஒரு தடவை நான் தான் ராஜலட்சுமின்னு நினைச்சு என்கிட்ட பணம் கேட்டாரு. நான் இல்லன்னு சொன்னதும் நான் ராஜலட்சுமி இல்லன்னு சொல்லி போயிட்டாரு. அப்புறம் வரவே இல்லை. உண்மையிலேயே உங்க அம்மா இறந்துட்டாங்க கண்மணி, இறந்துட்டாங்க. கண்மணி அழாதம்மா. அழாதம்மா, அழாத.